கல்யாணம் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், எதுக்காக நம்ம சண்டை போடுறோங்கிறதே தெரியாது. சண்டை கோழி மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் 2 பக்கம் வந்திருக்காங்க. ஏன் இந்த சண்டை வருது அப்படின்னு அவங்கள எக்ஸாமின் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஒரு எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் மாதிரி. பட் இது நாங்க ஒரு அவார்ட் ஷோ மாதிரி ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? அப்படியெல்லாம் ஒரு ஆள் சண்டை போடவே முடியாது. இந்த விஷயத்துல நானே மிரண்டு போயிடுவேன். அப்படி நீங்க நினைக்கிறத சொல்லி அந்த அவார்டு நீங்க கொடுக்கலாம். நான் பண்ணாம அதை விட வரேன்னா ஒன்று எனக்கு அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். ஒரு சின்ன சண்டை லைட்டாக போயிட்டே இருக்கும். கிச்சன்லேருந்து பேசிகிட்டே இருப்பாங்க, எனக்கு கேட்காது. நான் கூப்பிட்டு எதுவாக இருந்தாலும் இப்போ சொல்லு. சரி, என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீதானடா. ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடுப்பேன். அந்த டைம் ஒன்றுமே வாயிலேருந்து அந்த வார்த்தையே வராது. சரி, ஓகே, அப்போ வேலையை போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஏதோ சத்தம் கேட்கும். ஆனால் சொல்ற வார்த்தை மட்டும் கேட்காது. அதாவது சண்டை இதுக்கு தானே தெரியாது, ஆனால் அந்த சண்டை நடந்துகிட்டே இருக்கும். சொல்யூஷன் கொடுக்க முடியாது. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? கையில நடுங்குதா அவார்டு கொடுக்கறதா? இல்ல, வீட்டுக்கு என் கூட தானே வரணும். நீங்க இப்ப என்ன பண்ணீங்க தெரியுமா இல்லையா? டைம் கொடுக்குறாரு சார். கண்டிப்பா ஷோ வந்த பிறகு பாப்பேன். இங்க பாரு கோணையா வச்சிருக்கேன், நேரா வைக்க வேண்டியதுதானே கேட்பேன். கடைசி வரைக்கும் இப்படியே தான் சார் நிப்பேன் நான் பக்கத்துல. அதை சொன்னாதான் என்னென்ன சொல்லக்கூடாது, அவரா தெரிஞ்சுக்கணும். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? பாத்தீங்களா திருன்னு முடிக்கிறான் சார். எனக்கு இதுவே பாதி பிரச்சனை சார். அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நம்ம தனியா மூளை தேவைப்படுதுங்க சார். முருகா, இவனை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு தனி மூளை ஒண்ணு கூடியா கண்ட. ஓகே, உங்க புலம்பி முடிச்சிட்டாங்க, ரைட்டு, பேசட்டும், நீங்க மட்டும் போயிட வேண்டியது தானே. முடியாதுங்க. பின்னாடி நின்று யாரோ பேசுற மாதிரி கேட்குது சார். அது ஒரு மனசாட்சி மாதிரி பின்னாடி எதுவும் சொல்லிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஆமா. இப்ப நம்ம 2 பேத்துக்குள்ள சண்டைனா வெளியில வந்து கொஞ்சம் நம்ம ஹாப்பியா இருக்கணும். அவங்க அம்மா அப்பா முன்னாடியும் அப்படியே அமைதியா பாவமா மூஞ்சி வச்சுக்குவாங்க. பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி பாவமா தான் உட்காந்துருப்பாங்க. திருப்பி சண்டை போட்டா நம்ம சண்டை போடலாம். ஏதாவது சொன்னோம்னா திருப்பி சண்டையும் போட மாட்டாங்க. அவ்வளவு நல்லவனாடா நீ. அப்படியே பாவமா எல்லாமே திட்டு வாங்கிக்கிறோம். அப்ப நமக்கே ஐயோ பாவமா இருக்கு, இந்த பொண்ணு இந்த பிள்ளைய போய் எப்படி திட்டுறது அப்படின்னு நமக்கு தோணுதிரும். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். நீங்க தான் அவார்டு கொடுக்கணும், கொடுங்க அவருக்கு. என் மேல தப்பு இருந்துச்சுன்னா நான் உடனே சொல்லிடுவேன், இது என் மேலதான் தப்பு அப்படின்னு. அது அவளுக்கு புரியாத பட்சத்துல நான் சைலண்ட் ஆயிடுவேன். கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும். தம்பி கிட்ட இதை கத்துக்கிடணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவருக்கு எனக்கும் சண்டை நடந்துட்டு நான் ஆஃபீஸ் போகும்போது நான் ஃபோன் பண்ணேன்னா, இப்போ ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், வண்டி எடுத்து எங்க விட்டா நீ என்ன பண்ணுவேன்? அப்படியே எத்தனை தலை தனியா ஓடி போயிடும். ஆஃபீஸ் போயிட்டதுக்கு அப்புறம் நான் கால் பண்ணேன்னா, ஆஃபீஸ் இப்பதானே வந்திருக்கேன், அடுத்த ஃபோன் பண்ணுவியா நீ? அகைன் கால் பண்ணி நான் என்ன பிரச்சனைன்னு மறந்துடுவேன். ஒரு வாட்டி கால் பண்ணா ஓகே, அகைன் கால் வரும்போதே தெரிஞ்சுது நம்மளுக்கு ஏதோ பிரச்சனை பண்ண போறாங்க நம்ம கிட்ட அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்டே வந்து போனை கட் பண்ண ஆரம்பிச்சிடணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒர்க்ல இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிலே பண்ணி கால் பண்ணுவாங்க. அப்பயும் நம்ம கட் பண்ணிட்டே இருக்கணும். ஆனா நாட்டு ஜபல்னு வருதுனே. லாஸ்ட் கால் என்ன பண்ணோம், நம்ம பண்ண ஆரம்பிச்சிடணும். நம்ம என்ன பண்ற, சாப்பிட்டியாமா, ஒரே வேலைம்மா. இது உண்மையா ஒரு டாக்டர் எனக்கு தகுதியான ஆள் தான். இல்லன்னா அரிசி கடை நடத்த முடியுமா? டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பிங்க. கண்டிப்பா தரலாம் சார். ரொம்ப பெருமையா இருக்க. சரி, வேலைக்கு போற மனுஷனை போன் பண்ணிட்டே இருந்தா என்ன பண்ண முடியும்? சார் அட்டெண்ட் பண்ணி சொல்லிட்டா நான் அமைதி ஆயிடுவேன் சார். நான் எடுத்து பேசுனீங்கன்னா போனை வைக்க கூடாது. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. அந்த சொல்யூஷன் சொல்லனா எனக்கு அப்படியே போயிட்டே இருக்கும். எனக்கு வேற அல்ல, இதுதான் ஆப்ஷன். தம்பி, நீங்க போனை எடுத்து கட் பண்ணுங்க. ஆக்சுவலா சண்டை நடக்கும் போது நம்மள அடிச்சுட்டு அவங்க அழ ஆரம்பிச்சிருவாங்க. என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. ஏன் அடிச்சுட்டு அழுதுறீங்க? அவர் வந்து என்ன அடிக்க போறாருன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் வேணுனே கத்த ஆரம்பிச்சிருவேன். ஐயோ அம்மா இங்க பாருங்க என்ன அடிக்க. ஐயோ நான் இன்னும் கையை வைக்கல, இவ கத்துறா இல்லைன்ட்டு அப்போ நான் 2 அடி எக்ஸ்ட்ரா அடிச்சிருவேன். பசங்களாம் வந்துருவாங்க. பசங்க வந்து என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னடா நினைக்க சொல்றீங்க? அடிச்சுட்டு அழுகுறீங்க. அவங்க கில்ட் ஆகணும். நம்ம பண்ணுமா இல்ல அவ பண்ணாலான்னு புரிய குழப்ப ஸ்டேஜ்லயே வச்சிருக்கணும். அதுதான் சார். ரிசர்ச் பண்றீங்களாமா இதை பத்தி? எதுவும் பண்ணலான்னு இருக்கேன். நீங்க டாக்டரேட்டே கொடுக்கலாம் உங்களுக்கு. ஆனா இப்படி பழி வாங்குற ஹீரோ நான் பார்த்ததே இல்லப்பா. நல்லா வாங்குற பழி. நான் இந்த இடத்துல கூட சண்டை போட்டிருக்கோம். ட்ரெஸ் கடையில் சண்டை வரும் சார். எதுக்குன்னு கேட்டா அவங்களுக்கு கார்ட்டூன் பிடிக்குமா சார், அதுக்கு டாம் அண்ட் ஜெரி ட்ரெஸ் வேணுமா சார். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்ன பண்ணுவ? யார் புரியல? உங்க பொண்ணு சொல்றாப்ல சார். என் ஒய்ஃப் சொல்றாங்க சார். உங்க ஒய்ஃப் அவங்க கார்ட்டூன்ல வரா சார். அவங்க
அது மேல ஒரு கிரேஸ் தாங்க சார். சரி ஆனா கடையில் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அதுக்கு எதுக்கு சண்டை போடுறீங்க? சார் தேடி கொடுக்கணும் இல்லைங்க சார் எனக்கு. சார் இதுவே அவங்க பொண்ணு கிட்ட பண்றாங்க இல்லைங்க சார். கிழிஞ்சது போ. ஏன் நீங்க உங்க மகளோட போட்டி போடுறீங்க? குட் கொஸ்டின். சார் அவர் ஆசைப்பட்டதை நான் வாங்கி கொடுத்துருக்கேங்க சார். அவர் என்ன ஆசைப்பட்டாரு? டிஷர்ட் நிறைய ஃபேன்சியா ஆசைப்படுவாருங்க சார். ஓகே. அதை நான் வாங்கி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நான் ஆசைப்பட்டதை அவர் வாங்கி கொடுக்கணும்ல. நான் ப்ளே ஸ்டேஷன் கேட்டிருக்கேன் சார். ப்ளே ஸ்டேஷன் கேட்டது நான் விளாண்டு கெட்டு போயிடும்னா வேலை செய்ய மாட்டேனா சார், அது வாங்கி தர மாட்டாங்க சார். இல்ல வெட்டிங் ஆனிவர்சரிக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன். யோ என்னையா இது? இல்லை நான் என்ன கேட்குறேன், நீங்கள் 2 பேருமே திருந்துங்கிறேன். இப்போ தனியாக திருந்துறது முடியாது, நீங்கள் ஃபேமிலியாகவே திருந்தணும்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லி தங்கம். இப்போ எனக்கு அந்த குழந்தைய நினச்சி தான் கவலையாக இருக்குது. குழந்தைக்கு என்ன வயசு சார்? 3 வயசு சார். அந்த பிள்ளை உங்கள்கிட்ட என்னதான் கேட்கும்? அம்மா அப்பாக்கள் குழந்தையா இருக்கிறதுனால குழந்தைகளா இருக்க முடியல. நீங்களே குழந்தையா இருக்கீங்க. நீங்க சிரிக்கிறதுக்காக சொல்ல சின்ன பையன் மக்களே, சிந்திங்க. தேட்டரில் சார். என்ன தேட்டரில் என்ன சண்டை? என்னென்ன போகிற வழியில் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். அப்புறம் என்னாச்சு? நீ ஏன் இங்கே டிக்கெட் புக் பண்ண? நீ இங்கே புக் பண்ணதுனால இப்போ எல்லாருக்கும் நான் வழி விட வேண்டியதாக இருக்குது. நான் எப்போ படத்தை பார்க்கறது? அறிவு கட்டவன் மடசாம ரொம்ப ஓவரா இருக்க. தெரியுமா, நான் படத்தை வேணால் கேன்சல் பண்ணிடுறேன், மறுபடியும் வேறு டிக்கெட் புக் பண்ணி கூப்பிட்டு போகிறேன்னா அதெல்லாம் இல்லை. நான் இன்றைக்கி இந்த படம் இந்த ஷோ இப்போ தான் பார்க்கணும். என்ன நக்கல் பண்ணுறீங்க? ஒரு 2 நிமிஷம் தான் சார், ரொம்பலாம் கிடையாது சார். ஒரு 2 பேர் போனாங்க, அவ்வளோதான். அந்த 2 பேர் கிராஸ் பண்ணதுக்கு அவங்க ஏன் கிராஸ் பண்ணணும் இப்போது? அட கன்றாவியே. இப்போ படம் ஓடிட்டுகளை சண்டை போடுறாங்களா? ஆமாம் சார். எவ்வளோ பேர் அப்படி போயிடுவாங்க? ஒரு 4-5 பேர். அவ்வளோதான். நான் ஏத்துக்க மாட்டேன். தப்பு தான் அது. அந்த சீன் எல்லாமே எனக்கு கட் ஆகுதுல சார். வேஸ்ட் தானே சார். நான் உட்கார்ந்துட்டு சரி, இப்போ நீங்கள் சண்டை போட்டதில் எத்தனை சீன் கட்டாச்சு? உடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட மாப்பிள்ள படமே பாதி படம் சார். அவர்கிட்ட சண்டை போடும்பொழுது சீன் போனது பிரச்சனை இல்லை. அது பிரச்சனை இல்லைன்னா ஆக்சுவலா நான் தானே சண்டை போடுறேன். ஓ நீ அப்படி வரியா? நீங்க ஆக்சுவலா தப்பு அவர் மேல. இதுக்கப்புறம் அதை அகைன் பண்ணக்கூடாதுல்ல சார். இது வந்து படம் வந்து எத்தனை நாள் கழிச்சு போனீங்க? சார் செகண்ட் ஷோ சார். என்னடா நான் பிரெக்னெண்டா இருக்க நேரத்தில் நீ இதெல்லாம் கவனிச்சிருக்கணுமா இல்லையா? correct sir, exact sir. சொன்னாங்க சார். பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு அது சொல்லுவாங்க சார். அது எப்படிமா? ஆக்சுவலா வந்து சார் போலாம் சார். இன்னும் சொல்ல போனா நான் இப்ப இப்படி யோசிப்போம். எப்படி எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா? எனக்கு என்னமோ அந்த பையன் தெரிஞ்சுதாங்க போட்டாப்லன்னு. ஆமாம் சார். போகிற வழியில் மட்டும்தான் காலை நீட்டி உட்கார முடியும். ரெண்டாவது ஏதாவது பிரச்சனை டக்குன்னு இறங்கி எழுந்து போயிட்டு ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா? 6-7 months ஒரு பொண்ணை கூட்டு போறப்ப அவருடைய புரிதலுக்கு உட்பட்டு அவர் சரியாத்தானே செஞ்சிருக்காரு. கரெக்ட் சார். அவர் பண்ணது அதெல்லாம் சார். ஆனா எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு எப்படி சொல்ல, ஒரு கம்ஃபர்டபுளா இல்ல சார். என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. uneasy-ஆவே கம்ஃபர்டபுளா இருந்துச்சு இல்லைங்க. சார் எனக்கு. இவ்வளவு செஞ்ச ஒருத்தனுடைய கன்சர்னை பத்தியே யோசிக்காம கத்திருக்கீங்களே. அந்த நேரத்துல எனக்கு அது எதுவுமே தெரியல சார். நீங்க சொல்லிருக்கலாமே, நீ கால் நீட்டுறதுக்கு சௌரியமா தாமா இங்க புக் பண்ண. நம்மளை பேச விட மாட்டாங்க சார், அதுதான் சார் பிரச்சனையே. இதெல்லாம் ஒரு பொழப்பா? தியேட்டர்ல ஒரு ஒய்ஃபு கிட்ட இன்னைக்கு தான் படம் பார்க்கணுமா, மாசமா இருக்கேல அப்படின்னு உங்ககிட்ட சத்தம் போட்டிருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எழுந்து போயிட்டோம் சார். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? நீனே எனக்கு உன்னை கட்டி பிடிச்சி அள்ளணும் போல இருக்கு. நான் வரேன்னா வாங்கங்கறல்ல. இது சரிப்பட்டு வராது, இறங்கிட வேண்டியதான். மகாராசா என்னன்னா உண்மையா சொல்றேன். அதாவது நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன்னு சொல்லணும்னு நினைச்சேன். சுத்த தங்கண்டா நீ, தங்கம். எக்ஸ்கியூஸ் மீ. சண்டை போடும்போது எனக்கு அந்த முகம் தெரிகிறது. இப்போ நார்மலா நானே ஃபோன் பண்ணி சொன்னா கூட எங்க அம்மா ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணணும்னு என்ன கேட்பாங்க. நானே அதான் கேட்பேன். ஆனா சண்டை போடும்பொழுது ஃபர்ஸ்ட் கையை தான் வாங்குவாரு, அடிக்க அடிக்க மாட்டாங்க. மாட்டேன் சார். அப்படியா? அதுல என்னடா பெருமை? அந்த ஒரு வாட்டி வந்து ஒரு சண்டை நடந்துச்சு, அடிச்சிட்டாங்க. அதுல இருந்து சத்தியமும் பண்ணி அடிச்சு அதுக்கப்புறம் வந்து அடிக்கிறதுலாம் கிடையாது. ஆனா அந்த கை வாங்கினாலே அந்த அடி ஞாபகம் வந்துடும். அதிகமாக கத்துவாங்க சார். சண்டை வந்து அதிகமாக போட ஆரம்பிச்சிருவாங்க. வந்து நம்ம அடிக்க மாட்டோம், சும்மா வந்து பயம்தான் முடுத்துவோம், அடிச்சிருவேன். என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? ஒரு அதிகாரி உங்ககிட்ட வந்து வேணும்னே வெயிட் பண்ண வைக்கிறார். அடிச்சு ஒட்டச்சு பண்ணும் போல் இருக்கு, பக்கத்துல இருக்க பொருளா எடுத்துன்னு தோணுது. நீங்க வெளில கை வாங்கிருக்கீங்களா? பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. ஆனா கை ஓங்குற அளவுக்கான நெருக்கடிகள்லாம் உங்களுக்கு வந்திருக்கா இல்லையா? அங்கெல்லாம் கை ஓங்காத நீங்க ஏன் மனைவிட்ட மட்டும் கை ஓங்குறீங்க? வெளியெல்லாம் காட்ட முடியாது சார். வேலை முக்கியம். நம்ம கை ஓங்கிட்டா நம்ம வீட்டுக்கு வர வேண்டியதான். இங்க அப்படி இல்ல சார். இட்ஸ் a statement. அவன் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல விரும்புறான்.
சார் அப்படி இல்லை சார் நம்மளால் சுச்சுவேஷன் ஹேண்டிலே பண்ண முடியல சார் அவங்க அப்ப வெளியில எப்படி இந்த கோபத்தை எல்லாம் ஹேண்டில் பண்றீங்க? சைலண்டாக தான் சார் இருப்போம். அப்ப ஹேண்டில் பண்ண முடியுதுல்ல? பண்ண முடியுது. அப்ப அங்க ஹேண்டில் பண்ற முடியற உங்களால ஏன் இங்க ஹேண்டில் பண்ண முடியல? சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. அவங்க தான் நம்ம லைஃப், என்ன அடிச்சாலும் கொண்டாலும் நம்ம கிட்ட தானே இருக்க போறாங்க அப்படின்னும். அது வந்து உரிமையா மிஸ்யூஸா? மிஸ்யூஸ் தான். அப்புறம் சோலி முடிச்சு